பசுமை சன்மார்க்கம். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த நம்ம ராஜசேகர் அப்படின்ற ஒரு விவசாயி தான் பார்க்க போகிறோம். இவர் விவசாயம் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொஃபஸர். அதாவது வந்து பிஇ படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு அதுக்கு பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ ப்ரொஃபஸராக ஒரு காலேஜில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு. இருந்தாலும் அவருக்கு விவசாயம் மேலே இருக்கிற ஆர்வத்தால் என்ன பண்ணுறாரு, ஒரு விவசாயமும் செஞ்சிட்ருக்காரு. வாரத்தில் 5 நாள் 6 நாள் காலேஜுக்கு போனாலும் மீதி இருக்கிற நாளில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கர் முழுக்க ஏக்கர்ஸ் தான் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அதில் 30 சென்ட் மட்டும் அவர் வீட்டுக்கு தான் ஒதுக்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கிற பழம்லாம் வந்து ரொம்ப கெமிக்கலாக இருக்குங்க, என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையில் விளைஞ்ச பழத்தை கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து ஒரு 30 சென்ட் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி அந்த 30 சென்ட்டில் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க, உழவு கூட ஓட்டலைங்க. அந்த 30 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா பல வகையான பழங்கள் வச்சுருக்காரு. ட்ராகன் வச்சுருக்காரு, நெல்லி வச்சுருக்காரு, அப்புறமா செர்ரி வச்சுருக்காரு, சப்போட்டா, மாம்பழம், கொய்யா, பலா, வாழை, மா அப்படின்ட்டு எப்படியும் ஒரு 15-20 வகையான பழங்களை வந்து அதில் வச்சுருக்காரு. நம்ம கிளைமேட்டுக்கு வராத பழங்கள் கூட வச்சு அதில் ஆரஞ்சு அது கூட வச்சுருக்காரு. என் குடும்பத்துக்காக தான் இதை நான் விற்பனைலாம் பண்ணல, என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கை காய்கறி தரணும் அப்படின்றாரு. ப்ரொஃபஸரில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட சந்தோஷம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜை முடிச்சுட்டா நிலமாங்க, எங்கேயுமே சுத்த மாட்டேன், இதுதான் என் உலகம் அப்படின்றாரு. மேலும் பல செடிகளை வந்து அவர் பழச்செடிகளை காட்டுறாரு. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். வணக்கம், என் பேர் பி ராஜசேகரன், கீசர்னை கிராமத்தில் வசித்து வருகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்இ முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆசிரியராக. கூடவே என்னுடைய விவசாயம் பண்ணிட்டு சில வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குது சார். 6 ஏக்கரில் என்னென்ன பயிர் பண்ணுறீங்க? 6 ஏக்கராவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரா கோவம்பத்தி ஒரு நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் வருஷம். 1 ஏக்கரா மட்டும் என் வீட்டுக்கு தேவையான பழங்களையும் வெட்டி வேரியும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பிஇ படிச்சீங்க அப்படி, நீங்க பிஇ எம்இ பிஹெச்டி முடிச்சிருக்கேன். சரி, எப்படி நீங்க விவசாயத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் எங்களை ஈடுபாடு படுத்தி தான் எங்களை படிக்க வச்சார். அதனால் விவசாயத்தை பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதனால் அதுலேருந்து வெளியே வர முடியல என்னால். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் நம்ம மன அமைதிக்காகவும் இந்த விவசாயத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்த மட்டும் உங்கள் குடும்பத்துக்காக ஒதுக்கி இருக்கீங்களோ? ஆமாம், எங்கள் வீட்டுக்காகவே ஒரு 30 சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழங்களும் சாகுபடி பண்ணியிருக்கேன். ஒன்று பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இது வீட்டுக்கு தேவை. ஆரஞ்சு பழமே? ஆரஞ்சு பழம் தாங்க. இது ஆரஞ்சு. இது வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதிகமான தண்ணி இருக்கிற இடத்துல இது வராது. கொஞ்சம் ட்ரை பிளேஸ் இருக்கணும், நல்லா காஞ்சி தண்ணி விட்டால் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் நம்ம மண்ணுக்கு, இல்லைன்னா வராது. இது மட்டும் 2 நட்டம், 1 போயிடுச்சு, 1 மட்டும் நல்லா தயாரிச்சிருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துல இது காய் கொடுத்துரும். காய் எடுத்துருக்கீங்களா? காய் எடுத்துறது இல்லைங்க, இப்போதான் வந்து வச்சிருக்கோம். ஒரு 1 இயர் ஆகுது. இன்னும் ஒரு 1 இயர்ல இது காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு எலுமிச்சம்பழம். இது என்னடா வந்து 3 மரம் இருக்கு. ஆமாம், இது வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. மீதி 2 உள்ள இருக்கு, இன்னும் காய் கொடுக்க ஆரம்பிக்கல. சைஸ் எவ்வளோதான் வருமா அது காய் சைஸ்? இது நாட்டு காய்ன்றதுனால காய் அவ்வளோதான் இருக்கும், மீடியமான சைஸ் தான் இருக்கும், ரொம்ப லார்ஜ் சைஸ் இருக்கு. இதுல இருக்க இந்த சைஸ் தான் காய் வரும், இன்னும் கொஞ்சம் வரும். ஆமா, ரொம்ப பெருசாலாம் வராது, ஹைபிரிட் மாதிரிலாம் வராது. நாட்டு காய்ன்றதுனால கொஞ்சம் சைஸ் திட்டமாக தான் இருக்கும். சரி, அடுத்தது போலாங்களா? போலாம். இது கூடவே ஊடு மரம் மாதிரி தென்னை மரம் வச்சிருக்கிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் தான். கூடவே உள்ள வச்சிருக்கோம், வீட்டுக்காக மட்டும்தான், வேற எதுக்காக பர்பஸும் கிடையாது, வியாபாரத்துக்குலாம் கிடையாது. அதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். எல்லாத்துலேயுமே தெரியாதுங்க. ஒருத்தர் கொடுத்தாரு, நாட்டு காய்ங்க நடுங்க நல்லா இருக்குன்னு கொடுத்தாரு, அதனால நடத்து கேட்டு தான் செஞ்சோம். காட்டு நெல்லிலையும் 2 மரம் இருக்கு. காட்டு நெல்லி இதுவும் 2 மரம் இருக்கு. இல்லை, எங்கெல்லாம் 2 வகை ரகத்துல நெல்லிக்காய் இருக்கு. இது காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு நெல்லி மரம் இருக்கு, அதையும் கொஞ்சம் காட்டிடுறேன். நல்லா அது பூத்து குலுங்கி இருக்கு, நல்லா காய்ச்சிருக்கு. பார்க்கலாம். இது இன்னும் காய்க்கல சார். இது வந்து மருந்து அடிச்சாதான் வருன்றாங்க. ஒரு முறை மீன் அம்மையில அடிச்சிருக்கிறோம், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, காய் தள்ளுதான்னு பார்க்கலாம். கூடவே டிராகனும் இருக்கு நம்மளாண்ட, அதுவும் 2 நட்டு இருக்கேன். இது காய் கொடுத்துச்சு, 2 முறை பள்ளம் அடிஞ்சிருக்கிறோம். இதுல வந்து ஒரு 3 காய் காய்ச்சுதுங்க, நல்ல தரமா இருந்தது, நல்ல சைஸ்லயே இருந்தது டிராகன். இது கலர் வந்து பிங்க் கலர். இது வந்து பிங்க் ரகம். இதுவும் அதே பிங்க் ரகம் தான். அப்புறம் சப்போட்டா இருக்கு. சப்போட்டா நம்மளாண்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மரம் கிட்ட இருக்குங்க சப்போட்டா. எல்லாமே இப்போ நல்லா காய்ச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல இதை பாருங்க, இது நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இது இன்னும் நாளைக்கு பழுத்துரும்.
சப்போட்டா அது பறிச்சாதான் பழுக்குமோ? இல்ல மரத்திலே கூட பழுக்கும். நாங்க மரத்திலே பழுக்க வச்சு தான் சாப்பிடுவோமே. இப்ப பாருங்க பறிக்கவே மாட்டோம். எங்க வீட்டுல இருந்து இங்க வருவாங்க காலையில பறிச்சு இங்க தான் சாப்பிடுவோமே நாங்க எப்பயுமே. இல்ல கீழே விழுந்துருக்கோம் அதை எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். பழம் இருக்கு. அது இப்போ காய்க்கு இந்த வருஷம் தான் இது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதுல 2 இருக்கு. ஒண்ணு பறிச்சு போட்டாதான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருத்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும். அதனால ஆமா எப்பயுமே நான் வந்து ஒரு காய் 2 காய் தான் விடுவேன். ஏன்னா இதோடைய இன்னும் நான் அதுக்கான வளர்ச்சி இல்லை. அதனால நல்ல வளர்ச்சி வர வரைக்கும் ஒரு காய் வரைக்கும் நம்ம விடலாம். இன்னொரு பலாக்கண்ணு எப்பவுமே ஒரு ஜோடியாக இருந்தால் தான் அது வந்து மகர செய்யறதுக்கு நல்லா இருக்கிறதுனால எல்லா மரமும் நான் 2 வைப்பேன். ஒன்றா வைக்க மாட்டேன். இந்த பாருங்க இது வந்து இது மட்டும் ஹைபிரிட் தாங்க. இது ஒட்டு மாங்காய் ரகம். ஏன்னா எல்லா மாங்காயும் ரகங்களும் இருக்கு. இது ஒட்டு மாங்காய். எல்லா ரகமும் இருக்கு என்னண்ட மாங்காய். இது இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த வருஷம். ஒரு பாக்கு மரம் இருக்கு. இப்பதான் வந்துட்டு இருக்கு. கொய்யாவும் நம்மளாண்ட எல்லா ரகமும் இருக்கு. இது வந்து பிங்க், தாய்வான் பிங்க். இது வந்து ஸ்டார் கொய்யா. இது வந்துச்சு. இது வந்து ஹைபிரிட்ன்றதுனால குயிக்கா காய் தள்ளிச்சு. இது மட்டும் ஹைபிரிட். இது நாட்டுக்காய். வந்துடுச்சுங்க. இதோ இருக்கு பாருங்க, காய் இருக்கு பாருங்க. சாப்பிட்ருக்கோம். இது பலன் கொடுக்க எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. எல்லா வகையான நம்மளாண்ட வாழை மரங்களும் இருக்கு. இது வந்து மஞ்சா வாழை தாங்க. மஞ்சா வாழை இருக்கு. அது பச்சை வாழை. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பழமா இருக்கும். என்ன பழம் அது? நாட்டு வாழைன்னு சொல்லுவாங்க. நாட்டு வாழைப்பழம்னுவாங்க. காட்டு வாழைப்பழம். காட்டு வாழைப்பழம் சொல்லுவாங்க. மலை வாழைப்பழம் அந்த ரகம். ஆமா. இது அங்க இருந்துன்னா நல்லா இருக்கும். இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மி, குன்றி இருக்கு. அதுக்கப்புறம் பூக்கள்லயும் நிறைய ரகங்கள் நம்மளாண்டு இருக்கு. இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். இந்த பூ பேரு அதை பாஸ் பண்ணிக்கணும். இந்த பூ பேர் வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டுனா நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல செர்ரின்னு சொல்லுவோம். செரி பழம். இது செரி பழம். இது காய்ச்சிருக்கு பாருங்க. இதுவும் நம்மளாண்ட 2 செடி இருக்கு. இது அப்படியே சாப்பிடலாம். ஆமா, நல்லா புளிப்புச்சுவையோட நல்லா இருக்கும். புளிப்புச்சுவையோட இருக்கு. அது நிறைய விட்டமின் சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு 2 இருக்கு. நாங்க இது யாரும் பறிச்சு பழுக்கலாம் வைக்க மாட்டோம். இது அப்படியே வந்து டைரக்டா பறிச்சு தான் சாப்பிடுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளாண்ட அத்தி இருக்குங்க. அத்தி பழம் ஒரு 6 செடி இருக்கு. அதுவும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. காய் வந்திருக்கு. இல்ல நிறைய வந்திருக்கு. இப்போ வெயில் நாள் இருக்கு. இப்பதான் களை வெட்டியிருக்கேன். ஆமா, களை குத்திருக்கேன். இதுக்கப்புறம் காய் வர ஆரம்பிச்சிடும். கறிவேப்பிலை இருக்கு. கறிவேப்பிலை ஒரு 3 செடி இருக்கு. இது நாட்டு கறிவேப்பிலை. அதனாலதான் இது மாதிரி இருக்கு. நம்மளோட பன்னீர் கரும்பு இருக்குங்க. பன்னீர் கரும்பு ரகம் அதுவும் இருக்கு. அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க. ஆமா, அதனாலதான் அது பன்னீர் கரும்புன்னு சொல்லுவாங்க. நாட்டு கரும்பு கிடையாது, பன்னீர் கரும்பு. இது ஒரு ரகம். இது வந்து நம்ம பொங்கலுக்கு எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா மக்கள். அது இதுவும் ஒரு ஆப்பிள் ரகம் தான். வாட்டர் ஆப்பிள் ரகம் தான் இது. ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மரம். இதுவும் இப்போ காய்க்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் வச்சு 2 வருஷம் ஆகுது. நம்ம மண்ணுக்கு ஏத்த ஒரு ஃப்ரூட் இருக்குதுங்க, வாட்டர் ஆப்பிள். 2 சீசன் மட்டும் காய்க்குங்க. அது வருஷத்துக்கு 2 சீசன் காய்க்குங்க இது. அதனால ஒரு மரத்துக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 கிலோ கிட்ட காய்க்கும்.
இப்போ இது வந்து இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ கிட்ட காய்க்குங்க. அது ஒரே மரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கரும்பு எப்படி கரும்பு சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு இனிப்பா இருக்கும். அந்த அளவு இருக்கும். அதே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பழம் வேணும்னா அங்கே பக்கத்தில் இன்னொரு இடத்துல வச்சிருக்கிறோம், உங்களுக்கு பறிச்சு தருவாங்க. அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஆப்பிள் நல்லா டேஸ்ட் இருக்கும். உங்க அப்பா இந்த இடத்த நீங்க சொன்னீங்க உங்க குடும்பத்துக்காக ஒதுக்கி இருக்கேன் அப்படின்னு. ஆமாங்க. ஒரே கிளையா இருக்கு, எதுவுமே பண்ணலையா அதுல? அப்படிலாம் இல்லைங்க, தானா வந்தால் தான் அதோடைய எல்லாம் இயற்கை. ஆமா, கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மா மேய்ப்பாங்க. கேப் இருக்க சொல்ல மாடு வரும். அப்புறம் சித்தப்பத்து வந்து ஆடு மேய்ப்பாரு. இதெல்லாம் மேய்ச்சிட்டே இருப்பாரு, கையில பிடிச்சிட்டே மேய்ப்பாரு. அதனால நாங்கள் அதை களை எடுக்க மாட்டோம். இயற்கையாக வரதை அப்படியே விட்டுட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் இதுக்காக எந்த நடவடிக்கை எடுத்தது இல்லை. தண்ணி பாய்ச்சறதுக்கு மட்டும் காவா மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். மற்றபடி அதுவா வர்றது தான். இயற்கை முறையில் தான் இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுனால இயற்கை முறையில் தான் நாங்கள் இதை பண்ணுறது. மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம். அது இயற்கையாக வர்றதுனால இது வரைக்கும் இது பூச்சி தாக்கி நாங்கள் பார்க்கலங்க. அதுவாக வந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் பூச்சின்னு நாங்கள் இல்லை. அதுக்கு பதில் தான் மீன் அம்பில்னு ஒன்று நாங்களே அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் வீட்டில். அதை தான் எப்போனா ஒரு தடவை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அடிப்போம். அது எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோன்னா, நாங்கள் இயற்கை விவசாயம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 3 ஏக்கரா பரப்பளவுக்கு. அதுக்கு நாங்கள் பண்ணது இதுக்கு பயன்படுத்திக்குவோம். அதுவே எங்களுக்கு போதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் இன்னொரு நெல்லி ஒன்று இருக்குங்க. என்னோட முழு நேர பொழுதுபோக்கு இங்கே தாங்க. எங்கேயுமே சுத்த மாட்டேன். காலேஜுக்கு வருவேன், காலேஜ்லேருந்து வருவேன், என்னோட முழு நேரத்தை இங்கே தான் செலவிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லி பாருங்க எப்படி காய்ச்சி இருக்கு பாருங்க. நாட்டு நெல்லி இங்கே பாருங்க. ஆமாங்க, இதுக்கு வந்து எந்த பராமரிப்புமே இல்லைங்க. அதுவா காய்ச்சி காய்க்கிறது தான். மருந்தோ எதுவுமே அடிக்க மாட்டோம். அதுவா காய்ச்சி கிடைக்கும் இந்த நெல்லி. உங்க வீட்டுக்காக தான் ஆமா பயன்படுத்திக்கிறோம். சரிங்க, கேட்டுக்கிறது வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றதா வந்து கெமிக்கல். அதுக்காக வந்து நான் என் வீட்டுக்காக 1% ஒதுக்கி இருக்கிறேன் அப்படின்னு தோட்டத்தை காமிச்சிங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நிறைய கேள்விகள் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லாரும் பண்ணி பயனடைங்க. இதனால உங்களுக்கு நம்ம மண்ணுக்கு சில மரங்கள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. எல்லா செடியும் நட்டு அது கூடவே நீங்கள் பயணிச்சிங்கன்னா அதுவும் உங்க கூடவே பயணித்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். தேங்க்யூ.